ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிசியாலஜி ப்ராக்டிகல்ஸை லாஸ்ட் மினிட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாமா? போட அங்கிட்டு அவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம உருப்படணும், அதுக்கு வழியை பார்ப்போம். ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல்ல உருப்புறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. கடைசி நிமிஷம் படிக்காம கொஞ்சம் முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணோம்னா இப்பன்ட்டு இல்லை, ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுறீங்க. ஆனால் அப்கமிங் இயர்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல் எடுத்த வரைக்கும் ஹெமட்டாலஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரியை வச்சு கிளியர் பண்ணிடுறீங்க. அண்ட் கிளினிக்கல் ஃபிசியாலஜிலையும் வந்துட்டு பிபி பார்க்கறது, பிபி வேரியேஷன் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக நம்ம பார்க்க போகிறது கேஷீட் தான். கேஷீட் தான் உங்களை கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த கேஷீட்டில் ஜென்ரல் எக்ஸாமினேஷன், சிஸ்டமிக் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஜென்ரல் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கோங்க. நோ சைனோசிஸ், நோ பேலர், நோ எக்ட்ரஸ்னு போகிறோம். ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், வாட் ஆர் இட் காசஸ்னு ஒரு 2-3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டு படிச்சுட்டீங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் திட்டு தான் வாங்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு சில்லி விஷயத்துக்கு வாங்குறோம், கொஞ்சம் பெருசாக வாங்குவோமே. நெக்ஸ்ட் உங்கள் லேப் பார்ட்னரை பிடிச்சி ஆர்எஸ், சிவிஎஸ் இந்த எக்ஸாமினேஷன்லாம் இப்போயே பண்ணி இந்த நார்மலோட ஃபெமிலரைஸ் ஆயிருங்க. இப்போ உங்களுக்கு அப்நார்மல் எக்ஸ்போஷர் கிடையாது. பட் நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு நீங்கள் கிளினிக்கல் போஸ்டிங் போகும்போது பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் எது நார்மல் எது அப்நார்மல்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் இதெல்லாம் இப்போ சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இயரில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு மிஸ் இட். ஆல் தி பெஸ்ட்.